ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களோட ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட ஆனிவர்சரி ஜான்வரி 25. ஸோ இது எங்களோட 5th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ முந்தின நாள் எடுத்த வீடியோ இது. இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். அது நல்லாவே தழுத்து வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பாட்டில் இருந்துட்டு தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணியை ஊற்றி வைக்கணும். ஸோ காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டாச்சு. இது வந்து ஆனிவர்சரிக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. என்னோட டே எப்போதுமே டீயில் தான் ஸ்டார்ட் ஆகும். நானும் இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னால் முடியல. ஸோ நான் எப்போதுமே இஞ்சி போட்டு தான் டீ போடுவேன். எனக்கு வந்துட்டு அப்படி டீ போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ டீ போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் முந்தின நாள் வந்துட்டு இந்த வெத்தலெல்லாம் போட்டுட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி வச்சுருந்தேன். தொண்டை வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. ஸோ அதனால் மிளகு, ஜீரகம், வெத்தலை, ஓமம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு டம்ளர் வார்மாக எடுத்துட்டு தென் வந்துட்டு டீ குடிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீர் செய்யலான்னு 2 பால் பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே இருந்தது. ஸோ இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேன். 1 லிட்டர் பால் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி 1 டைம் பன்னீர் செஞ்சேன்னா அது எனக்கு 1 வீக் வரைக்குமே வந்துடும். நான் அதை பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்துட்டு பொரியலுக்கு எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணும் போது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடவே லஞ்சும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தின நாள் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே எடுத்து வைக்கிற வேலை இருந்தது. ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன். ஊர்லேருந்து வரும்போது அண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாமிக்கு வைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். அது எதுவுமே ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை இன்னைக்கு விளக்கு வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வெளியில் எடுத்தாச்சு. சிண்டுவுமே அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தா. அவளுமே டெக்கரேட் பண்ணுறேன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தா. நியூ இயர்க்கு நாங்கள் கேரளாவில் இருக்கிற மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் போது இந்த விளக்கு வந்து வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விளக்கை வச்சுட்டு இன்னைக்கு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சு ஒரு தாம்பலத்துல விளக்க சென்டரா வச்சுட்டு இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். ஃபைனல் லுக் வந்து பார்க்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ சாமிக்குமே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதாவது ஸ்வீட்டோட அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை சம்பா ரவையில் வந்துட்டு கேசரி பண்ணியிருந்தேன். எப்போதுமே ஒயிட் ரவையில் தான் கேசரி பண்ணுவேன். எனக்கு அந்த ஒரு ஸ்வீட் தான் நல்லா பண்ண தெரியும். ஸோ அதனால அந்த இதுதான் எல்லா ஒரு நல்ல நாள் அப்படின்னா நான் உடனே பண்ணுறது கேசரி மட்டும்தான். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை சம்பா ரவையில் வந்துட்டு கேசரி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருந்தேன் சர்க்கரைக்கு பதிலாக. ஸோ சூப்பராக வந்திருந்தது. அன்னைக்கு ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்துட்டு டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜாலியாக கிளம்பி டின்னருக்கு கிளம்பிட்டோம். முந்தின நாள் ஹஸ்பண்ட் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸு தென் வந்துட்டு மெட்டியும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் எனக்கு மெட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைமே மெட்டி வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ டின்னருக்காக லிட்டில் சாய் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு லக்ஷ்மி மில் உள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கு. லூலு மால் பக்கத்துலேயே இருக்குது.
இது வந்து சடன் பிளான் தான். வேற ஒரு ரெஸ்டாரண்ட்‌க்கு தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தாங்க, "இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. ட்ரை பண்ணலாமா?" அப்படின்னு முந்தின நாள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு டேபிள் வந்து புக் பண்ணிட்டோம். எப்போதுமே டின்னர் போனா ரொம்ப லேட்டா தான் கிளம்புவோம். பட் இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். 7:00லாம் ரீச் ஆயிட்டோம். தென் 7:00லாம் டேபிளுமே எடுத்துட்டோம். ஏன்னா இங்க வந்துட்டு வெயிட்டிங் ஹார்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்ல தான் பார்த்துருந்தேன். நாங்க போனப்போ ஃப்ரீயா இருந்தது. ஏன்னா 7:00 தான் ஓப்பனே பண்ணுவாங்க. நாங்க போயிருக்கும்போது ஃப்ரீயா இருந்ததுனால, போனதுமே டேபிள் வந்து எடுத்தாச்சு. இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ரெஸ்டாரண்ட். இங்க உள்ள டிஷ்ஷஸ்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் முந்தின நாளே கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் போயிருந்தோம். அவங்களும் கொஞ்சம் சஜஷன்லாம் குடுத்திருந்தாங்க. ஸோ, அதுல நாங்க செலக்ட் பண்ண இந்த டிஷ் தான் ஷெல்டர் ப்ரான்ஸ். இது ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே புடிச்சிருந்தது. தென் வந்துட்டு சிக்கன் போ அப்படின்ற ஒரு டிஷ்ஷுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் வீடியோவ பார்த்துட்டு ரொம்ப அப்பிடைஸ் ஆகி, இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டே ஆர்டர் பண்ணணும்னு நெனச்சது. பட் உள்ள ஸ்டஃபிங் நல்லா இருந்தது. எனக்கு அந்த பன் வந்துட்டு லைட்டா ஈஸ்ட் ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது. ஸோ, ஓகேவா இருந்தது. போய் டேபிள்ல உட்கார்ந்ததும் நம்மளோட மெனு வந்து ஆர்டர் பண்ணதுமே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வடகம் குடுத்திருந்தாங்க. அந்த வடகம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. நம்ம வீட்ல பண்ற அரிசி வடகம் மாதிரி தான். பட் ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்தது. தென் வந்துட்டு இந்த ராமன் வந்துட்டு நான் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது இதுதான். ஸோ அங்க உள்ளவங்களுமே ரொம்ப பொறுமையா நமக்கு வந்து நல்லா சஜெஸ்ட் பண்ணாங்க. இது நல்லாருக்கும், இது நல்லா இருக்காது. உங்க டேஸ்ட் பட்ஸ்க்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நெறைய சஜெஸ்ட் பண்ணாங்க. ஆம்பியன்ஸ் தென் வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி 2மே இந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ சின்ட்டு வந்துட்டு சாப்ஸ்டிக்லலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப அழகா சாப்பிடவும் செஞ்சா. நாங்கலாம் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு அவ்வளோ சாப்பிட வரல. ஸோ டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் சூப்பரா ஒரு இஞ்சி மிட்டாய் குடுத்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இப்போ உள்ளேயே வந்துட்டு பார்க் இருந்தது. சிண்டு வந்து பார்க்ல விளையாடணும்னு வீட்ல வச்சே கேட்டிருந்தா. ஸோ அதனால அவளையுமே பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படிதான் எங்களோட 5த் இயர் ஆனிவர்சரி வந்து சூப்பரா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.